ரேவதி யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வீடியோ போட்டோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய பேர் ஆன்லைனில் ஃபோன் போட்டு செட்டு வாங்கினீங்க. அதுக்கு வருஷமும் போட்டோம், நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் நல்ல ஆதரவு கொடுங்க. செட்டு உங்கள் வீட்டுக்கு தேவைக்கு அனைத்து வகையான பொருளும் நம்மக்கிட்ட இருக்குங்க. இப்போ சந்தை சீரக மூலம் மட்டும் இல்லாத பருப்பு ஐட்டம் எல்லாமே இருக்குது. பட்டை கிராம்பு பிரியாணிக்கு போகிற ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க ஒவ்வொன்றா விலைப்பட்டியல் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கா, பெரிய பக்காவில் ரெண்டு பக்கா பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து 2 பக்காங்க. சீரகம் 2 பக்கா, அதாவது ஒரு செட்டு அப்படிங்கிறது 4 படின்னு சொல்லுவீங்க. அது பக்கா கணக்கில் கொடுக்கும்போது 2 பக்கா. இது பக்கா படி. சீரகம் 2 பக்கா, சீரகம் 2 பக்கா, சோம்பு 2 பக்கா, அதே மாதிரி சோம்பு 2 பக்கா, கடுகு 2 பக்கா, கடுகு 2 பக்கா, வெந்தயம் 2 பக்கா, வெந்தயம் 2 பக்கா, மிளகு 1 படி வந்துடும். மிளகு இதில் 1 படி பால் லிட்ரு. இது 1 படி மிளகு வந்துடுது, பால் லிட்ரு. ஓகேங்க. இப்போ இது எல்லாமே ஒரு செட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு இது ஃபுல்லாக 2 பக்கா, அதாவது ஒரு செட்டுக்கு 4 படிங்கிறது பக்கா கணக்கு போடும்போது 2 பக்காவை போட்டுக்கோம். இது ஃபுல்லாகவே ஒரு செட்டு. படியில் படி கணக்கு போடும்போது இப்போ 4 படியாக வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு. இந்த ஒரு செட்டோட அளவு எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே வராருன்னா பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு அளவு அப்படியே நம்ம எடக்கணக்கில் பார்க்குறோம். எடக்கணக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா, மிளகு ஒரு படி, சோம்பு 4 படி, சீரகம் 4 படி, கடுகு 4 படி, வெந்தயம் 4 படி, டோட்டலாக வெயிட் 8 கிலோ 145 கிராம் வருது. இது ஒரு செட்டுக்கு உண்டான வெயிட்டு. இது 1500 ரூபா. அதாவது 2026 இந்த வருடம் கொல்லிமலை செட்டு 1500 ரூபாய்க்கு போடுறாங்க. 1500 ரூபாய்க்கு இப்போ நம்ம வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா இடையில, இதுதான் அளவு. பக்காவில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை கிலோ கணக்கில் நீங்கள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் ஓகே சொல்லுங்கள். 1400 ரூபாங்க. 1400 ரூபாய்க்கு இந்த படி பித்தளை படியில் போடுறீங்க. பக்கா படி 1 கிலோ ஸ்டார்டேஜ் ஆகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ சரி சரிங்கண்ணா. மிளகு சின்ன படியில் உங்களுக்கு அரைப்படி. அதாவது 1400. இது இந்த இதில் வாங்கினீங்கன்னா 1400. அதே பக்காவில் இதில் வாங்கினீங்கன்னா 1500. செட்டு இதில் வருங்க 2 படி பக்காவில் வரும். மிளகு லிட்டர் படியில் ஒரு படி வந்துடும். அதேமாதிரி படி 1.5 ஓகே. அடைப்பு கிடப்பு எது இருக்காது. ஓகே ஓகேங்கண்ணா. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 1500 1400 ரூபாய்க்கு செட்டு போயிட்டுருக்கு. 2026ஆம் ஆண்டு கொல்லிமலை சந்தை செட்டு பார்த்திங்கன்னா 1500 1400. ஏன்னா நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸெல்லாம் கேட்குறாங்க ப்ரைஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. போன டைம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அளவோடு போட்டு நான் செட்டோடு போட்டு என்ன ரேட்டு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இப்போ அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை சந்தையில் போட்டிருக்கிறாரு. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா அப்படியே. வணக்கம், ரேவதி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கங்கள். என் பேர் முத்துக்குமார். நான் கொல்லிமலை சந்தையில் கடை போட்டு விட்டுருக்குறேங்க. நான் இப்போ 14 வருஷமாக போட்டு விட்டுருக்குறேங்க. எங்கள் அப்பா ஒரு 20 வருஷம் போட்டாருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் 3வது வருஷம் இந்த சந்தையில் கடை போட்டு விட்டுருக்குறேங்க. கடை பேர் முத்துக்குமார் கடைன்னா இங்கே எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியுங்க. இப்போ நம்மக்கிட்ட செட்டு 1500 ரூபா. பெரிய பக்காவில் ஒரு பக்கம் 2 பக்கா, மிளகு 1 படி வந்துடுங்க. அடைக்காத லிட்ரு படியில் வந்துடுங்க, பால் லிட்ரு. அதே மாதிரி கெட்டி மிளகு வந்துடும், தரமான மிளகு வந்துடும். அதே மாதிரி 1400 ரூபாய்க்கு செட்டு இருக்குது. இந்த பித்தாளை படியில் வாங்கினீங்கன்னா செட்டு 1400 ரூபா. மிளகு அரைப்படி வருங்க, 1400 ரூபா. இப்போ செட்டு மட்டும் இல்லாத நம்மக்கிட்ட இந்த பிரியாணிக்கு போடுற ஐட்டம் எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பட்டை, நேச்சுரல் பட்டைங்க. காரம் அருமையாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும். வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா ஹாட்டு நிறையா இருக்கும். இந்த பட்டையை பொறுத்த வரைக்கும் ஹாட்டு இனிப்பு கலந்த மாதிரி வருங்க. இது நேச்சுரல் பட்டைங்க, ஒரிஜினலு.
இது வந்து அன்னாச்சி பூங்க. இது வந்து தடம் அன்னாச்சி பூ. கிராம்பு குற்றால கிராம்புங்க. இது வந்து கடல் பாசி, கல்பாசின்னு சொல்லுவாங்க. கடல் பாசி. கடல் பாசி. பிரியாணி இலை. பிரியாணி இலை. இது வந்து சுருள் பட்டைங்க, சிலன் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சுருள் பட்டை. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்க மாட்டாங்க, ஒருத்தர் தேவைக்கு இது கேட்டுவாங்க. இது வந்து சுருள் பட்டைன்னு சொல்லுவாங்க. நேத்தாள் திராட்சைங்க. இது வந்து நேத்தாள் திராட்சைன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடையில் பாக்கெட்டில் வர ஐட்டம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேண்ணா. அப்படியே இது போக பொட்டுக்கல்லைங்க. பொட்டுக்கல்ல, உடஞ்சக்கல்ல, உடச்சக்கல்ல, குண்டுக்கல்ல ரெண்டுமே இருக்குது. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, பச்சை பட்டாணி, நாட்டு சுண்டல், மூக்கு சுண்டல்லே நாட்டு சுண்டலுங்க, புதுசு. ஓகேண்ணா. இது வந்து வெள்ளை சுண்டல் சின்னது. இதில் பெருசு இன்னொரு ஐட்டம் இருக்குதுங்க. ஓகேண்ணா. குண்டு உளுந்த பருப்புங்க. குண்டு உளுந்து கணேஷ் பருப்பு, திடம் இருக்கிறதுலே திடமான பருப்புங்க. இது பாசி பருப்பு. இது வந்து அந்த பாசி பயிரில் உடச்சி வர்றது. கல், தூசு, துப்பு எது வராது. சோட்டா ஸ்கிரீனிங் வந்து இது. ஓகேண்ணா. இது பச்சை பட்டாணியில் வந்து இது வெள்ளை பட்டாணிம்பாங்க இதுக்கு பேர். ஆமாங்க. ஓகேண்ணா. இப்போ இது நம்ம கடைக்கு வந்தோம்னா எல்லாமே ஒரே இடத்துல நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். அதாவது செட்டு மட்டும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா, போன வருஷம் அண்ணன் கடையில் செட்டு மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா மளிகை செட்டு மட்டும் இல்லாமல் பிரியாணிக்கு போடக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் இருக்குது. அதே மாதிரி பருப்பு வகைகளும் அண்ணன் வச்சுருக்கிறாரு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு நேரில் இப்போ அதே மாதிரி கிலோ கணக்கில் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது சொல்லுங்கள். கிலோ கணக்கில் வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஹோல்சேல் ரேட்டுக்கும் கொடுக்குங்க. ரீட்டைல் 1 கிலோ 2 கிலோ வாங்கும்போது ரீட்டைல் ரேட்டு கொடுப்பேங்க. நீங்கள் ஒரு 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி போது உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துருங்க. ஹோல்சேல் ரேட்டுக்கு ரீட்டைலுக்கும் மேக்ஸிமம் கிலோவுக்கு ஒரு 5 ரூபா கம்மி டிஃப்ரெண்ட் வருங்க. உங்களுக்கு எனக்கு இப்போ சீரகமும் சோம்பும் தான் தேவை. மேக்ஸிமம் வெந்தி யூஸ் ஆகாது. மேக்ஸிமம் அவங்க சோம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க நிறையா பேர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சீரகம் சோம்பு மூட்டில் வேணும், கடுகு 2 மூட்டையும் வேணும்னா உங்களுக்கு சீரகம் 2 கிலோ, சோம்பு கடுகு 2 கிலோ இந்த மாதிரி தேவைக்கு கூட வாங்கிக்கிறாங்க. நீங்கள் ஒரு செட்டு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அரை செட்டு வாங்கலாம். இல்லை எனக்கு ஜீரகம் 5 கிலோ, கடுகு 5 கிலோ, மிளகு 1 கிலோ இந்த மாதிரி கிலோ கணக்கில் வேணாலும் எல்லாமே கிலோ கணக்குலேயும் பண்ணி கொடுப்பாங்க. அது செட்டு கணக்கு மட்டும் இல்லாமல் கிலோ கணக்குலேயும் கிலோ கணக்குலையும் கொடுப்பாங்க. கிலோ கணக்குலையும் உண்டுங்க. கிலோ கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டோட ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியாக வருங்க. செட்டு வாங்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் எல்லாமே வந்துடுங்க. மிளகு முட்டில் ரேட் அதிகம். திடம் மிளகு, இதில் பொக்கு மிளகு இருக்குது. அதெல்லாம் நான் பண்ணுறதே இல்லைங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபா வருங்க. 500லேருந்து பொக்கு இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது திடம் மிளகு. இது 800 ரூபா மிளகு. 800 ரூபா மிளகு. இப்போ மிளகு சிறுவட்டே வராது. காரம் அருமையாக இருக்கும். எல்லா மிளகும் காரமாக இருக்கும். ஒன்றும் கூடாது. எல்லாமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செட்டு தவிர வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எது அதிகமாக செலவாகுதோ, வீட்டில் எது அதிகமாக செலவாகுதோ அதை மட்டும் வேணால் கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம். ஓகேங்கண்ணா. அப்படியே உங்கள் செல் நம்பரை சொல்லிடுங்கண்ணா. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 88 70 22 13 24. பேர் வந்து முத்துக்குமாருங்க. ஆன்லைன் எல்லாமே ஆன்லைன் நீங்கள் எந்த ஊர் சொன்னாலும் சரி. தமிழ்நாடு முழுசாக மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க. அதில் போடலாம். அது மாதிரி ரதிமீனா இருக்குது. A1 பார்சல் சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பார்சல் சர்வீஸ் வேணாலும் அதில் போடலாம். இல்லை மொத்தத்துக்கு எனக்கு 2 கிலோ 1 கிலோ தான் தேவை, எல்லாம் கலந்து ஒரு 5 கிலோக்குள்ளே தேவைன்னா நம்ம இதில் போட்டுக்கலாங்க. ப்ரொஃபஷனல் கொரியர், ST கொரியர் இந்த மாதிரி கொரியரில் போட்டுக்கலாம். கொரியர் போடும்போது டோர் டெலிவரி வீட்டுக்கே பொருள் வந்துடும். 10 கிலோக்குள்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிலோவுக்கு 40 ரூபா சார்ஜ் ஆகும். நீங்கள் 10 கிலோவுக்கு மேலே போட்டிங்கன்னா நம்ம கன்செஷன் ரேட் இருக்குது. கிலோ மேக்ஸிமம் 25 ரூபா, அதிகபட்சமாக 25 ரூபா நம்ம கன்செஷன் பண்ணி போட்டு தருவோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா வீட்டுக்கே வந்துடுங்க. அதான் 10 கிலோவுக்கு மேலேனா டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுக்கலாம். கிலோ கணக்கில் சும்மா ஒரு 5 கிலோ அப்படின்னு வரும்போது நம்ம ST கொரியரோ ப்ரொஃபஷனல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ பஸ் செலவு போட்டுட்டு அங்கேருந்து வர்றதுக்கு மேக்ஸிமம் ட்ராவல் செலவு ஒரு ஆளுக்கு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ணிட்டு வராங்க. ஆமாம். இது மற்றது ஒரு 50 கிலோ மூட்டைக்கே உங்களுக்கு 110 to 120 ரூபாங்க. MSS நான் போட்டு விட்ருவோங்க. நாங்கள் ஒரு 50 ரூபா 60 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு 100 ரூபா 200 ரூபாக்குள்ளாரே உங்களுக்கு 3 செட்டு வரைக்கும் 4 செட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரே மூட்டையிலே போட்டுக்கலாங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து கூட 4 செட்டு போட்டாலும் உங்களுக்கு ஒரே மூட்டையிலே ஒரே மூட்டையாக ஒரே செலவாக ஆகுங்க.
ஓகே ஒரு அங்கேருந்து நீங்கள் வரும்போது ஒரு பஸ் சார்ஜ் எல்லாம் இருக்குதுங்க. ஒரு சில சந்தை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, வந்து பார்த்து வாங்குறாங்க. நிறைய பேர் ஆன்லைன்லேயே வாங்குறாங்க, ஆன்லைன்லேயும் பண்ணி கொடுத்துடலாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சந்தைக்கு வந்து பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு டைம் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு இப்போ அண்ணனை பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட என்ன பொருள் எப்படி இருக்குது அப்படின்னு முதல்ல பார்த்துங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா நேரில் வந்து ஒரு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணன் சொல்கிறாரு. ரைட்டாங்கண்ணா? சரி, ஓகேங்கண்ணா. இப்போ கிலோ கணக்கா அப்படின்னு இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கடையே வச்சுருக்கிறேன், எனக்கு கடைக்கு தேவையானது எல்லாமே உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மூட்டையானாலும் உங்களுக்கு எப்படி தருவீங்களா? மூட்டை உங்களுக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து 50 கிலோ சிப்பங்க. இது 50 கிலோ அப்படியே போட்டு விட்ருங்க. எனக்கு கிலோவுக்கு 50 கிலோ எடுக்கும்போது எனக்கு கிலோவுக்கு 2 ரூபா கிடைச்சா போதுங்க. சரிங்கண்ணா. எனக்கு வந்து வியாபாரம் நடக்குங்க. இது 50 கிலோ சிப்பங்க. ஓகே. அப்படியே இந்த மூட்டை அப்படியே ஏற்றி விட்ருவாங்க. இல்லை, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து கடை வச்சுருக்குறோம், எங்களுக்கு வந்து சிப்பமாக வேணும், எப்படி பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது மாதிரி பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? பாக்கெட்டு போகிறவங்களுக்கு நம்ம கம்மி ரேட்டுக்கு தான் கொடுத்து விட்டுருக்குறோங்க. அந்த அட்டை பாக்கெட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஹாஸ்டல் நிறைய ஹாஸ்டல் கொடுத்து விட்டுருக்குறாங்க. சரிங்கண்ணா. சென்னையில் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்காரங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓ, ஹோட்டலுக்கு, மெஸ்ஸுக்கு, ஹாஸ்டலுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறீங்க? எல்லாம் நான் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. இது வந்து சீரகங்க. இது 55 கிலோ மூட்டை. இது வந்து 55 கிலோ வருதுங்க. 55 கிலோ மூட்டைங்க. அப்படியே ஹோல்சேல் ரேட்டு. கிலோக்கு எல்லாம் 2 ரூபா 3 ரூபாய் கிடைச்சா போகுங்க. அப்படியே மூட்டை கணக்கில் எடுத்தால் கிலோ 2 ரூபா 3 ரூபாய் கிடைச்சா போகும். அதாங்கண்ணா. 50 ரூபா கிடைச்சா போகும். நம்ம எல்லாம் விற்றா அப்படியே டக்குன்னு ஏற்றி விட்டுலாங்க. ஓகேங்கண்ணா. கடுகு மூட்டை 85 கிலோ 84 கிலோ வரும். இது வந்து மூட்டை வந்து கடுகு. மேலே இருக்கிறது சோம்பு, கீழே இருக்கிறது கடுகு மூட்டை. எத்தனை கிலோனா? 50 கிலோ சிப்பமாக வரும். கடுகு 50 கிலோவும் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோங்களா? 84 கிலோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிப்பமாக தெரியுது. 84 கிலோ இது வருது. 50 கிலோன்னா கூட அதையும் நீங்கள் பண்ணி கொடுங்க. 50 கிலோ சிப்பம் இந்த பக்கம் இருக்குதுங்க. 50 கிலோ சிப்பம் நாங்கள் அடியில் இருக்குங்க. 50 கிலோ சிப்பம் சின்ன கடுகு. இதுவும் கடுகு தாங்க. சிறுங்கடு. இது எத்தனை கிலோனா வரும்? 50 கிலோ. இது 50 கிலோ மூட்டாங்க. அது இந்த மூட்டை வந்து 50 கிலோ. ஓகே. இது 30 கிலோ சிப்பமும் இருக்குது பாருங்க. அதெல்லாம் 30 கிலோ சிப்பம். இது வந்து கடுகாங்கண்ணா? இது கடுகு 30 கிலோங்க. 30 கிலோ. 30 கிலோங்க இந்த சிப்பம். ஓகே. இந்த சீரகம் 30 கிலோ தாங்க சிப்பம். சீரகம் 30 கிலோ. சிப்பம் 30 கிலோ சிப்பம் போதுனாலும் 30 கிலோ சிப்பம் எடுத்துக்கலாம். அது வெந்தய சிப்பங்க. ஓ, 30 கிலோனாலும் 30 கிலோ எடுத்துக்கலாம். 50 கிலோனாலும் 50 கிலோ எடுத்துக்கலாம். 84 85 வேணுனாலும் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அண்ணங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோவிலேருந்தே உங்களுக்கு சிப்ப கணக்கு வந்துடுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கடை குடோனில் இருக்கிறது. அதாவது இந்த சீரகம் மட்டும்தான் 50 கிலோ, மீதி அது 30 கிலோ இருக்குது. உங்களுக்கு வந்து கடைக்கு 30 கிலோ வேணும் அப்படின்னா அண்ணா கொடுக்க தயாராக இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 30 கிலோ வேணுமா, இல்லை 50 கிலோ வேணுமா, 84 85 கிலோ வேணுமா, இது மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அண்ணன் வந்து உங்களுக்கு பார்சலில் போட்டு அனுப்பி வச்சுருவாரு. உங்கள் கடைக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாங்கண்ணா? ஓகே. பருப்பு ஐட்டமானாலும் சிப்பமானாலும் எடுத்துக்கலாங்க. ஓகே. பருப்பு அதிகமாக தேவைப்படுங்க. சிப்பமானாலும் எடுத்துக்கலாங்க. எல்லாமே சிப்பமானாலும் சிப்பம் போட்டு கொடுக்கலாம். இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 10 பேர் ஒரு ஊரில் இருக்கிறீங்க அப்படின்னா இதே நீங்கள் சிப்பமாக கூட எடுத்து அழகாக அந்த பிரிச்சுக்கலாம். ஒரு 10 பேர் ஹோல்சேல் ரேட்டுக்கே அப்படியே நீங்கள் கூட பிரிச்சு இன்னும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ரேட் இன்னும் கம்மியாக வரும். ஏன்னா 30 கிலோங்கிற பட்சத்துக்கு ஆளுக்கு 2 கிலோ அப்படின்னு 3 கிலோ அப்படின்னு எடுத்தா கூட 10 பேர் சேர்ந்து கூட நீங்கள் கம்மியாக வரும். இது நல்ல ஐடியா தான் வருது. எல்லாம் செவ்வாய்ப்பேட்டை ரேட்டுக்கே நம்ம கொடுக்குறோங்க. ஓகே. சேலத்தில் என்ன ரேட்டோ நான் வந்து எனக்கு ஒரு ரேட்டு போடுவோம், உங்களுக்கு ஒரு ரேட்டு போடுவோம். 5 கிலோ எடுத்தால் சேலத்தில் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க. சரிங்க. நீங்கள் 500 கிலோ எடுத்தால் இன்னும் கம்மியாக போடுவாங்க. ஓ, சரிங்க. நம்ம 500 கிலோ எடுத்து நம்ம 5 கிலோ கொடுக்குறோம்னு வச்சிங்களேன். அப்படிங்களா? 500 கிலோ இப்போ சீரகம் பார்த்தீங்கன்னா இப்போ மூட்டை 55 கிலோங்க. 4 மூட்டை 250 கிலோ இருக்குது. நான் இந்த சீரகம் வந்து 500 கிலோ எடுத்துட்டு வந்தேங்க. சரிங்க. ஓட்டிட்டேங்க. 200 கிலோ இருக்குது. 500 கிலோ எடுக்கும்போது எனக்கு கம்மியாக போடுவாங்க. இப்போ நீங்கள் 50 கிலோ மூட்டை கொடுக்கும்போது நான் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். 500 கிலோ ஒரு ரேட்டு போடுவாங்க. 50 கிலோவுக்கு ஒரு ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் மாறுங்க. ஓகே. இப்போ மாட்டினா இன்னும் ரேட்டு கம்மியாக வரும். இன்னும் கம்மியாக வரும். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. தகவலுக்கு ரொம்ப நன்றி.